வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்றுக்கு போர்டு கேசிங் கொடுத்துருப்போம். ஒரு 2 மணிக்கு மேலே கொடுத்துருப்போம். அது பாருங்கள், போர்டு மட்டும் அப்படியே சேஞ்ச் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா பார்த்துருந்தா எடுத்துருக்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த 8 பாருங்கள். இந்த உள்ள 8 எடுத்து இங்கே 8 வைக்கும் போது பாருங்கள், பி போர்டு 0. இது நாள் கணக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக மேட்சாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இங்கே இருக்கும் பாருங்கள் 8. இந்த 8க்கு மறுபடியும் 8 அடிக்கும் போது பி போர்டு 0. அடுத்து பாருங்கள், இங்கே உள்ள 8 எடுத்து இங்கே 8 அடிக்கும் போது மறுபடியும் 0ங்க ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 807. மிஸ் பண்ணியாச்சு. சி போர்டு பாருங்கள் 8, 5. அதில் கேப் நம்பர் பார்த்தீங்கன்னா 6, 7 இருக்குது. அந்த 7 இன்றைக்கி வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உள் நம்பரில் பார்த்தீங்கன்னா 5 டிஜிட்டில் பாருங்கள் 8 வரும்போது ட்ரை பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா நீங்களே சார்ட்டை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏ போர்டுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்து பி போர்டு சொன்னது பாருங்கள். இது பாருங்கள், பி போர்டுக்கு சொல்லியிருப்போம். இங்கே பாருங்கள், இங்கே உள்ள 2 அப்படியே பி போர்டு 2. இந்த 9க்கு பவர் 4. அடுத்து பாருங்கள், இந்த 4க்கு பவர் வந்து 9 வந்திருக்கும். 4க்கு பவர் 9. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 7க்கு 7 தான் வரணும்னு கொடுத்துருப்போங்க ஃப்ரெண்ட்ஸ், பி போர்டு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு இங்கே மேட்ச் பண்ணிட்டோம் நம்ம. இங்கே பாருங்கள், 2க்கு 7, 9க்கு 4, இங்கே 4க்கு 4, 7க்கு 7 மேட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரூட்டு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நம்ம அந்த ஏ போர்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம் பாருங்கள் 8. அதை மேட்ச் பண்ணியிருந்தோம்னா ஏபி 80 பாஸ் ஆகிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதை மேட்ச் பண்ணி விட்டாச்சு. இது பாருங்கள், பி போர்டு 7 கொடுத்துருப்போம். அடுத்து சி போர்டு கொடுத்தது பாருங்கள். சி போர்டு பாருங்கள், இந்த 8க்கு 8, இந்த 7க்கு 7 வந்தது மாதிரி இந்த 5க்கு 5 வரணும்னு சொல்லியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். சி போர்டு 5. இதுவும் வரல, மிஸ் ஆயிடுச்சு. சி போர்டு இன்னொரு நம்பர் கொடுத்துருப்போம், அதையும் பாருங்கள். இது பாருங்கள், சி போர்டு 3க்கு 8, 1க்கு 6, 5க்கு 0 கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே போர்டு கொடுத்தது பாருங்கள். இதாங்க ஃப்ரெண்ட்ஸ், போர்டு கொடுத்தோம். நம்ம கொடுத்த ஏ போர்டு 8 பாஸ் ஆகிருக்கோம். 0 பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்துருச்சு. ஒரு 7 பார்த்தீங்கன்னா சி போர்டில் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ரிசல்ட்டு 807. நம்ம போர்டு மேட்ச் பண்ணினா மிஸ் ஆயிடுச்சு. சரி, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பாருங்கள், இந்த 815 அது ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி பாருங்கள். 315 நல்லா கொஞ்சம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், இந்த 349 அதுக்கு பாருங்கள், ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி 849. அடுத்து பாருங்கள், இந்த 330 அதுக்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணி பாருங்கள் 830. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 307 அதுக்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் 807ங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துங்க. பிசி வந்து அப்படியே தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு மட்டும் 3, 3க்கு பவர் 8, 8, 8க்கு பவர் 3 இப்படி தான் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ரூட்டில் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு பாருங்கள், இன்னும் மிச்சம் இருக்கிற ஒரே நம்பர் கேப்பில்
இங்கே பாருங்கள் கேப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 875 மட்டும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ரிசல்ட் இல்லை, விட்டுருங்க. அப்போ நம்ம இந்த 875 எடுத்துக்குவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம இங்கே வரணும். அந்த 875க்கு பிசி 75 அப்படியே வச்சிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 8க்கு பவர் 3, அப்போ 375 ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க உங்கள் கணக்கில் வருதா என்னன்னு பார்த்துங்க. 375 இது எல்லாம் பாருங்கள் 3 மாதம் அது கம்ப்ளீட் ஆகிறது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் கேப்பு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துலையும் இல்லை. அதேமாதிரி பாருங்கள் இதில் இந்த இடத்துலையும் இல்லை. ஏ போர்டு 8-3 அதனால் இங்கே இருக்குது. அதனால் இந்த 375 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்குங்க. வாங்க இன்னொரு கெஸ்டிங் பார்க்கலாம். அது வீக்லி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 995 பாருங்கள் 3 டிஜிட்டு. அதிலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். 8 நாள் கேப்பில் பாருங்கள் 665. அதிலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 நாள் கேப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரணும். ஃபஸ்ட்டு 995, அடுத்து 665, அடுத்து பார்த்தீங்கன்னா 335 ஃப்ரெண்ட்ஸ். 9 6 3 அந்த ரூட் படி 335. நம்ம அதில் பார்த்தது பார்த்தீங்கன்னா 375 பார்த்தோம். இது பாருங்கள் இதெல்லாம் சிம்பிளான பேட்டர்ன் தான். மேக்ஸிமம் அது 2 டைம் தான் வரும். உங்களுக்கு 3ஆவது டைம் வரும்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்ம அசால்ட்டாக வர்றது தான் வந்துடுது. அப்படியே இதில் இன்னொரு ரூட்டு சொல்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 044 ஃப்ரெண்ட்ஸ். 844. அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதுக்கு 4 கணக்கு பாருங்கள். 1 2 3 4 5 நாளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதிலேருந்து பாருங்கள் 1 2 3 4 5 நாள். இப்போ பிசி 44 காமனாக வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏ போர்டு பாருங்கள் 08. அதோட கேப் நம்பர் வச்சா 9ங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. இதெல்லாம் சும்மா உங்களுக்கு ரூட்டை தான் காமிக்கிறேன், நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். வாங்க நம்பர் பார்த்துடலாம். நம்பர் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் 375. எங்கள் சிங்கில் தான் வருது. உங்களுக்கு என்ன நம்பர் வருதோ மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்னொரு ரூட்டு கூட பார்த்துருங்க. இந்த மாதத்தில் பாருங்கள் இந்த 01 அது ஃபுல் பவர் 56 ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ரிசல்ட் 07 ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 52 வரும் பிசியில். அது வருதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஏபியில் பாருங்கள் 90க்கு 45, இந்த 80க்கு 35 வருதான்னு பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா அப்படியே 352 ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு இந்த 375 ரூட்டு நல்லாயிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த கேப்பில் இருக்கிறது இந்த ஒரு 4 நம்பர் தான். இந்த நம்பர் வந்துச்சுன்னா அந்த கேப் நம்பர் அப்படியே ஃபினிஷ் ஆகிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துக்குங்க. எங்கள் சீனில் 375. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.